வெல்கம் டு சாமி சமையல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு சாம்பார். என்னடா மரவள்ளி கிழங்கு சாம்பார்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு சாம்பார் பண்ண தேவையான பொருட்கள்: மரவள்ளி கிழங்கு, துவரம்பருப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி, தாளிப்பதற்கு எண்ணெய், வெங்காயம், தக்காளி, கடுகு, மாங்காய், கருவேப்பிலை, தேங்காய், உப்பு, புளி. குக்கரில் 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதோட மஞ்சள் தூள், தக்காளி பழம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு. நாம் இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நாம் அரிஞ்சு வச்ச கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்க்கும் பொழுது நான் தண்ணியில் கரைச்சி இந்த பருப்போடு சேர்த்துருக்கேன். நீங்கள் நேரடியாக பருப்போடு சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாகிடும். அதனால தான் நான் தண்ணியில் கரைச்சி இந்த பருப்போடு சேர்த்து நாம் இப்போ கொதிக்க விடலாம். சாம்பார் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு பிறகு மாங்காய் சேர்க்கலாம். மாங்காய் சீக்கிரமே வெந்துடும். அதனால தான் நம்ம கிழங்கு முதல்ல போட்டு வேக வச்ச பிறகு நம்ம மாங்காயை சேர்த்துக்கிறோம். மாங்காயை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். மாங்காயும் கிழங்கும் 70% வெந்த பிறகு நாம் கரைச்சி வச்ச புளியரில் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் மாங்காய் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் எவ்வளோ புளிக்க எடுத்துட்டீங்களோ உங்கள் சாம்பாருக்கு அதே அளவு போட்டுக்கோங்க. மாங்காய் சேர்க்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுக்கிற புளியை விட ஒரு 15% அதிகமான புளியை இந்த சாம்பாருக்கு எடுத்துக்கோங்க. உப்போட அளவை பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டு நாம் இதை கொதிக்க விடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை கொதிக்க விட்டுக்கலாங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. நாம் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்ததுக்கு பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுமானது. நாம் தாளிப்பு கொடுத்தோம்னா நம்ம சாம்பார் ரெடி. வானலியில் எண்ணெயை சேர்த்து கடுகை போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து கருவேப்பிலையை வதங்கினதுக்கு அப்புறம் நாம் அதை குழம்புல சேர்த்துக்கலாம்.
ஒரு சுவையான மரவள்ளி கிழங்கு சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னங்க, மரவள்ளி கிழங்கு சாம்பார் பண்ண ரெடி ஆகிட்டிங்களா? நானும் ரெடி இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திப்பதற்கு. பாய்.